இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2700 எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடச்சிருக்குங்க. காலையில் 3:50க்குலாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கிளம்பி போயிட்டோம். ஏன்னா 70 கிலோ பிரியாணி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. வெளியே கிளம்பி போனால் ஊட்டியில் பெய்கிற மாதிரி பெய்யுதுங்க பனி. நான் மட்டும் வேலைக்கு போய் என்ன பண்ணுறதுன்ட்டு ஹெல்ப்பரையும் போய் அழைச்சிட்டு போனோம் அவங்க வீட்டிலேருந்து. அங்கேருந்து போனோடனே சரியாக குளிருதுங்க, ஒரு காப்பியாச்சும் வாங்கி கொடுங்கன்னாப்புல 2 பேரும் காப்பி சாப்பிட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் காப்பி பார்சல் வாங்கிட்டு கடைக்கு வந்தோம். 4:20 ஆயிடுச்சுங்க. கட்டிங் மிஷினில் காய்கறியெல்லாம் வெட்டிட்டு நம்ம அப்படியே வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு 5:15 ஆச்சு. 5:15 மணிக்கு நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டுலாம் வதக்க ஆரம்பித்தோம். அது ஒரு 6:45 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு எல்லாமே நம்ம எல்லா பிரியாணியும் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போயிட்டோங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா 30 பில்லு ஒன்று, 25 பில்லு ஒன்று, 50 பில்லு ஒன்று, இதே மாதிரி இருந்துச்சு. எல்லாமே 12 மணிக்கு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் பேக்கிங்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஹாயாக வந்து உக்காந்தா ஒரு காஃபி கொடுத்தாங்க 12:20க்கு. அதுக்கப்புறமா ஃபைனல் சட்டியை உடச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1:30 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். இந்த பிரியாணி நம்ம செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2700 எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. அதில் 1500 நான் எடுத்துக்கிட்டேன். 700 அசிஸ்டண்ட்டு கொடுத்துட்டேன். மீதி இருக்கிற காசை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற அக்காங்க, க்ளீன் பண்ணுற அக்காங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் கடையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட் தான். இது எல்லாமே எங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கிடைக்கும் வேலை செய்கிற எல்லாருக்குமே. ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக ஆர்டர் வரும்போது நாங்கள் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு கடையில் பே பண்ணுவாங்க. நாங்களும் அதே போல் செஞ்சு கொடுத்துருவோம்.